அதுக்குள்ள ஒரு ஒரு ரியல் லைஃப் இருக்கும். அதுக்குள்ள கொஞ்சம் டிராமா கம்மியா இருக்கும். கரெக்ட். வாழ்க்கைக்குள்ள இருந்து நிறைய காட்சிகள் இருக்கும். இப்ப எங்க அப்பா கூட வெளிநாட்டுல தான் இருந்தாரு, எங்க அம்மா ஊர்ல தான் இருந்தது. இப்ப நான் சரியா படிக்கல, பசங்க நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அப்பா வரும்போது இங்க நம்ம சும்மா ஒரு ஒரு களவாணித்தனம் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்ன்ற நம்ம கேட்டுக்கிட்டு. தஞ்சாவூர்ல படம் பண்ணா ஓடாத அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி அதுலயுமே நீங்க ஹிட் கொடுத்துட்டீங்க. அது என்ன சார் அது விஷயம்? அது அந்த நேரத்தில் அப்படி ஒரு பேச்சு இருந்தது. தஞ்சாவூர்ல ஏங்க நீ வந்து தஞ்சாவூர் வந்து படம் எடுக்க, தஞ்சாவூர் படம் எடுத்தாலே ஓடாது அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கான்செப்ட் கிடையாது. அதாவது நல்ல படங்கள், நல்ல கதை, நல்ல திரைக்கதையோட அமையும்போது வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு களவாணியே ஒரு எக்ஸாம்பிளாக மாறுனுச்சு. அந்த ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவேன், அது அப்புறம் வீட்லயே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அப்படித்தான் அப்படின்ற. ரொம்ப அது எப்படி? சரண்யா மேடம் இன்னைக்கும் சொல்லுவாங்க, இப்ப எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி சொல்லிடுறாங்க. நான் ஏதாவது நமக்கு ஏதாவதுனா கூட நம்ம சொல்லிடுவோம் நானும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி. இப்ப எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த டயலாக சொல்லி காட்ட சொல்றாங்க அப்படின்னு சரண்யா மேடம் அடிக்கடி இப்ப மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க. ஐயோ நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அந்த டயலாக சொல்லி காட்ட சொல்லுவாங்க. எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச. ஏன்னா ஹாய் அண்ட் வெல்கம் டு தமிழ் மூவி வேர்ல்ட் மீடியா. இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா தமிழ் சினிமாவில் சாதிச்ச நேஷனல் அவார்ட் வின்னர் மிஸ்டர் சர்க்குணம் அவர்கள் இருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது, களவாணி படம் எனக்கு ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதும். அண்ட் அதோட காமெடி சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிப்பீட்டடாக பார்த்தாலுமே வந்து ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அண்ட் ரிப்பீட்டடாக பார்க்குற அந்த நமக்கு அந்த சென்ஸ் இருக்க மாட்டேன். அதை பற்றி சொல்லுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ள ஒரு ஒரு ரியல் லைஃப் இருக்கும். அதுக்குள்ள கொஞ்சம் டிராமா கம்மியா இருக்கும். கரெக்ட். வாழ்க்கைக்குள்ள இருந்து நிறைய காட்சிகள் இருக்கும். அந்த வாழ்க்கையில இருந்து காட்சிகள் பண்ணும்போது அது என்னன்னா நம்ம எங்கேயும் பார்த்ததா இருக்காது. ஏன்னா உங்க வாழ்க்கையில் நடக்கிறது என் வாழ்க்கையில் நடந்துராது. அப்போ அது மாதிரியான நிறைய காட்சி அமைப்புகள் இருக்கும்போது அது ஒரு புதுத்தன்மையாகவும் அது ஒரு யூனிக்காகவும் அந்த காட்சிகள் இருந்தது. அதுவும் வந்து நிறைய காட்சிகள் வந்து நம்ம லைஃப்ல இருந்து அடாப்ட் பண்ணி அதை நம்ம திரைக்கதையா மாத்தினோம். அதுவும் ஒரு வகையான காரணம். அதில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய, அதோட கேரக்டர்ஸோட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சரண்யா மேடமுடைய கேரக்டர், அம்மா கேரக்டர், அந்த அம்மா கேரக்டர் வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அதோடைய இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட இருந்து நான் நெக்ஸ்ட் எப்படி அது வந்து பையனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. பையன் கொடுத்த வீடு கட்ட வேண்டிய காசெல்லாம் எடுத்துட்டு போய் இது மாதிரி செலவு பண்ண, அப்படி இருந்தாலும் என் பையன் நல்லா வருவான், நல்லா அது மாதிரி எப்படி அதை சொல்லுங்க. இப்ப எங்க அப்பா கூட வெளிநாட்டுல தான் இருந்தாரு, எங்க அம்மா ஊர்ல தான் இருந்தது. இப்ப நான் சரியா படிக்கல, பசங்க நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அப்பா வரும்போது இங்க நம்ம சும்மா ஒரு ஒரு களவாணித்தனம் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்ன்ற நம்ம கேட்டுக்கிட்ட கேள்வியெல்லாம் சீனா பண்ணும்போது அது நிறைய இருந்தது. எங்க அம்மா கிட்ட இன்னொரு என்னன்னா, நிறைய தகவல்கள் அது சொல்லிட்டே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, அந்த மாட்டு சந்தைக்கு போற மாட்டை கடத்தி கொண்டாந்து வீட்டுல உழுவ விட்டுருவாங்க. இது வந்து தொண்டராம்பட்டிலே திருமலை கிடக்கிற ஊர்லயே நடந்தது அப்படின்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. இது நல்லா இருக்கு இது அப்படின்னா, இதை காட்சியா கொண்டு வர அது வந்து இப்படி ஒண்ணு நடந்திருக்கு, அதை நம்ம கதைக்குள்ள கொண்டு வரும்போது அது ரொம்ப பயங்கர சுவாரஸ்யமா இருந்தது. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, களவாணித்தனம்ங்கிறதே எப்பயுமே சுவாரஸ்யமானது. இப்ப ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன், காலையிலேயே கரெக்டாக எழுந்திரிப்பான், கரெக்டாக படிப்பான், கரெக்டாக ஸ்கூலுக்கு போவான், அதாவது கரெக்டாக வேலைக்கு போவான், யார்ட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். அப்படின்னா அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அவன் எடுத்தோடனே அவன் வந்து டிவியை உடைச்சிருவான்னு பணம் கேட்பான் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. எப்பயுமே ஒரு களவாணித்தனத்துக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால எப்பயுமே களவாணித்தனம்ங்கிறது, களவாணித்தனம் அப்படிங்கிறது இது ரொம்ப ஒரு அது யாரையும் காயப்படுத்தாது. அது ஒரு ஒரு என்ஜாய்மெண்டோட வச்சுக்கிட்டு இருக்கிற களவாணித்தனமா பண்ணும்போது அது நம்ம ஒரு ரசிக்கலாம் அந்த களவாணித்தனத்தை. அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி யாரையுடைய லைஃபையும் க்ளோஸ் பண்றது இல்லை. அதனால அதுவே ஒரு அழகான டைட்டில். அது அந்த கேரக்டரும் ஒரு அழகான டைட்டில் அமைச்சதுனால விமலும் அதுல உள்ள ஒரு யதார்த்த பாத்திரமா அதுக்குள்ள ரொம்ப அந்த தஞ்சாவூர்ல உள்ள அந்த வேட்டி கட்டா இருக்கட்டும், அந்த நடையா இருக்கட்டும், அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு யதார்த்தமா பண்றதுனாலையும் எல்லாமே அதுல கரெக்டா அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இப்போ நீங்க விமல் சார் பத்தி சொன்னதுனால அவரை வச்சு நீங்க 2 ஹிட் கொடுத்துருக்கீங்க. அது எப்படி சார் கரெக்டா அவர் இந்த ஸ்டோரிக்கு செட் ஆவாருன்னு எப்படி? 10th ப்ரொடக்ஷன்லயும் வர வச்சுதான் ஹிட் மஞ்சப்பை. அது என்னுடைய தயாரிப்புல தான். ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா விமல் வந்து எனக்கு பழைய நண்பர். அவர் கூத்துப்பட்டில் இருக்கும்போது, நான் உதவி இயக்குனராக வேலை பார்க்கும்போது அவர் கூத்துப்பட்டில் இருக்கும்போது என்னங்க நண்பர்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா நான் வெளியில ஒரு அந்த படங்களுக்கான முயற்சிகள் செய்யும் போது கண்டிப்பா அவர் புதுசா ஒத்துக்க மாட்டாங்கன்றதுக்காண்டி அதில் ஒரு அண்ணன் கேரக்டர் இருக்கு, அதை நீங்க பண்ணுங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். சரிங்க பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் போக 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 அதுக்கான கதாநாயகர்களுக்கான விஷயம் அமையாத போது அப்போ
அப்பதான் ஒரு கட்டத்துல தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் அவர்கிட்ட சொல்லி இல்லை இதுக்கு நம்ம அந்த நேரத்துல நம்ம விமலை போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வர்றதுக்கும் பசங்க ரிலீஸ் ஆகிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருந்தது, ஒரு காரணமாக அமைஞ்சது. அப்பதான் சரி விமலை ஃபிக்ஸ் பண்ணோம். வாகை சுடுவால கூட சார் அவர் டீச்சர் மாதிரி தான் தெரிஞ்சார். விமல் அப்படின்றத மறந்துட்டு ரொம்பவே அருமையா இருந்தது. இப்போ நீங்க சொன்னீங்கனால நாங்க ஒன்று கேள்விப்பட்டோம், தஞ்சாவூர்ல படம் பண்ணா ஓடாத அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி அதுலயுமே நீங்க ஹிட் கொடுத்துட்டீங்க. அது என்ன சார் அது விஷயம்? அது அந்த நேரத்தில் அப்படி ஒரு பேச்சு இருந்தது, தஞ்சாவூரில் ஏங்க நீ வந்து தஞ்சாவூர் படம் எடுக்க, தஞ்சாவூர் படம் எடுத்தாலே ஓடாது அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கான்செப்ட் கிடையாது. அதாவது நல்ல படங்கள் நல்ல கதை நல்ல திரைக்கதையோடு அமையும்போது வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு கலவாணியே ஒரு எக்ஸாம்பிளாக மாறுனுச்சு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே எடுத்தால் ஓடாது அங்கே எடுத்தால் ஓடாது, இந்த மாதிரி கதை எடுத்தால் ஓடாது அந்த மாதிரி கதை எடுத்தால் ஓடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நல்ல படம் எடுத்தால் என்ன மாதிரியான ஜோனர் வேணாலும் ஓடும், எங்கே எடுத்தாலும் ஓடும். அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சூப்பர் சார். அண்ட் நீங்க சொன்னீங்களா ரியல் லைஃப்ல இருந்து நான் எடுத்துட்டு வரேன். அப்போ வந்து லவ் சீன்ஸுமே வந்து ரொம்ப திணிக்கப்பட்டதா இல்லை உங்க படத்துல. நான் பார்க்கும்போது சண்டி வீரன் அதர்வா அவங்க சீன்ஸுமே நல்லா இருந்தது. வாகை சுடவா அதுல ஓகே. தென் இதுல வாகை சுடவா ஃபுல்லா அது கண்டென்ட் ஓரியன்ட். இது வந்து நம்ம கலவாணி அதுலயுமே நல்லா இருந்தது. அது எப்படி சார் லவ் சீன்ஸ்லாம்? அதாவது LC 112 அப்படின்னு ஒரு சீன் இருக்கும், மகேஷ் அப்படின்றது. அது வந்து ரொம்ப பர்சா பேசப்பட்டுச்சு. அது சுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். நான் ஐடிஐல படித்தேன். ஐடிஐல டீசல் மெக்கானிக். அவன் வயர்மேன் படித்தான். அவன் லைஃபுக்குள்ள நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் LC 112ங்கிறது. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அது பொண்ணு பேர் வந்து மகேஷ். அப்படி அது மட்டும்தான். இந்த கதைக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த கலவாணிக்கு அந்த பேரோட ஐடியா வந்து அப்ப பேசும்போது இது நல்லா இருக்கே, இதை காட்சியா படுத்தணும் அப்படிங்கிறது. மற்றதெல்லாம் நான் மாத்தினேன். ஆனா அந்த ஒரு அப்ப வந்து அந்த சமயத்துல வந்து ஒரு பேரை வந்து நம்ம சிம்பிளா பண்றதுங்கிறது நடைமுறையில இருந்தது. இந்த மகேஷ்ங்கிறது அவனுக்கு இருந்தது. அதை வந்து இதுக்கு பொருத்தமா அமைஞ்சோன்னா அந்த அந்த காட்சிகள் ரொம்ப பெருசா பேசப்பட்டது. மற்ற காட்சிகள்லாம் நம்ம கற்பனை தான். இப்ப நீ இப்ப ஓவியாவோட இன்ட்ரோடக்ஷன், இந்த எருக்கம்பூ வெடிச்சு பாக்குறது, பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சு பார்த்தா வெடிச்சா பாஸ் வெடிச்சா ஃபெயில், இதெல்லாம் நம்ம லைஃப்குள்ளேயே நடந்தது. அதுக்கப்புறம் காதல் காட்சிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த நெல் உருவுறது, டிஃபன் பாக்ஸில் நெல் உருவுறது, அதாவது ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடு எடுத்துட்டு போவோம், ரிட்டர்ன் வரும்போது எம்டி பாக்ஸாக இருக்கும். அப்போ நம்ம வயல்வெளியில் நடந்து வரும்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக, அது வந்து நான் பண்ண சீன் தான், நான் லைஃப்பில் நடந்தது தான். இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ ஈவினிங் அப்படியே வரும்போது என்னோட ஸ்கூலுக்கும் என்னோட வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அது 2 கிலோமீட்டருமே வயல்காடு. இப்படிதான் நம்ம இந்த தெருவுக்கும் என்னோட ஸ்கூலுக்கும் இருந்த 2 கிலோமீட்டர் தான் நான் ஹீரோ ஊருக்கும் ஹீரோயின் ஊருக்குமான வயல்காடா மாத்திட்டேன். புரியுதா? நாங்க ஹீரோ ஊர் வேற ஹீரோயின் ஊர் வேற. அந்த ஸ்கூலுக்கு வர்ற வழியில 2 கிலோமீட்டர் அந்த வயல்காட்டை கடந்து வந்தா எப்படி இருக்கும், ஓவியா கடந்து வராங்களா அப்படி மாத்திட்டேன். நிறைய நடப்பாங்க. அந்த 2 வரும்போது அந்த எம்டிஆர் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரே வயல்ல அந்த நெல் உருவது கிடையாது. இந்த இடத்துல கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து இன்னொன்னு கொஞ்சம். அப்ப யாருக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பா இருக்காது. அதை கூட சேகரிச்சு வச்சிட்டோம்னா அப்புறம் அதுல கதை ஹீரோனே சொல்லுவாங்களே, என்ன என் வயல்ல நல்லூர்னு கேட்கும்போது கூட ஓவியா கேரக்டர் சொல்லும், மகேஷ் கேரக்டர் இதை நான் சக்கரை வழி கிழங்கு வாங்குறதுக்காண்டி உறவுனே அப்படின்னு மாதிரி சொல்லும். இப்போ இதெல்லாமே நீ சொன்ன மாதிரி தான். இந்த காதல் காட்சிகள் எல்லாமே இது எங்கேயோ நம்ம ஒரு கற்பனையில உருவாக்கி இருந்தா இவ்வளவு யதார்த்தமா இருக்குன்னு தெரியாது. இப்போ இது லைஃபுக்குள்ள இருந்து அதை கதையை மாத்தும் போது கிடக்குற யதார்த்தம் தான் நினைக்கிறேன். அந்த ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவேன், அது அப்புறம் வீட்லயே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அப்படித்தான் அப்படின்ற. ரொம்ப அது எப்படி? சரணே மேடம் இன்னைக்கும் சொல்லுவாங்க, இப்ப எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி சொல்லிடுறாங்க. நான் ஏதாவது நமக்கு ஏதாவதுனா கூட நம்ம சொல்லிடுவோம் நானும் அப்படிதான் அப்படின்ற. இப்ப எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த டயலாக சொல்லி காட்ட சொல்றாங்க அப்படின்னு சரணே மேடம் அடிக்கடி இப்போ மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க. ஐயோ நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அந்த டைலாக சொல்லி கட்ட சொல்லுவாங்க. எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்சப்படுது. ஏன்னா ஒரு பெரிய மாசு இருக்கிற பஞ்ச் டைலாக் மாதிரி மேடமுக்கு வந்து இந்த டைலாக் அமைஞ்சது. அது எப்படி சார் வந்து இப்ப இல்ல எக்ஸாக்டா எங்க அம்மா சொல்லாது. ஆனா என் தம்பி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுவான் வீட்டுல. ஆனா அவன் மேல ஒரு நம்பிக்கை எங்க அம்மா வச்சுக்கிட்டே இருக்கும். அது என்ன வச்சுட்டு இருக்குன்னா, அது என்னடா இப்ப இந்த அடுத்த இன்னும் இந்த அவனுக்கு டைம் நல்லா இருக்கு, இப்ப சோசியம் பாத்துட்டு வந்தேன், இன்னும் இந்த வர இதுக்குள்ள சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு இருக்கும். இந்த கண்டென்ட்டை மட்டும் உள்வாங்கிட்டு இந்த ஆணி போய் ஆடி போய்ங்கிறது நானா உருவாக்கின வசனம். ஆனா இது நம்ம இந்த ஐடியாலஜியா இதை வந்து நம்ம லைஃபுக்குள்ள இருந்து எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது தான் அது தனித்துவம் பெறுது. அதுவும் அவங்களுக்கும் கனெக்ட் பண்ணிக்க, நமக்கும் இது மாதிரி இருக்கும்ல, நமக்கும் அது மாதிரி சேஞ்ச் ஆனா. அது நிறைய பேர் சொன்ன விஷயம் நீங்க சொல்லிட்டு தான் தொடருது. என்னன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எப்படி இருந்தான்னு சொல்லுவாங்க, அல்லது எங்க வீட்டுல ஒருத்தர் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டான்னு கேட்பாங்க சார். அது அவங்களுக்குமே ஒரு நம்பிக்கை கொடுத்து, நம்மளும் அது மாதிரி மாசம் ஏதோ ஒண்ணு நம்ம நல்லா வந்துரும் இவங்கள மாதிரி நம்பிக்கை வைக்கலாம் அப்படியே மாதிரி இருந்தது. எங்குமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும் போது நிறைய பேர் இந்த கதையை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா கரெக்ட். ஓகே, பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார்? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது நமக்கு. நான் சின்ன வயசுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சேன்.
புது ஆமா, வார்டு மெம்பர் தான். சாவி சின்னம். ஃபர்ஸ்ட் ரஜினி ரசிகர் மன்றத்தை நான் ஆரம்பிச்சேன் எங்க ஊர்ல. ரஜினி மன்றத்துல தர்மத்தின் தலைவன், எங்க ஊர்ல ஏற்கனவே நிறைய ரஜினி சார் மன்றம் இருந்தது. அப்ப நான் தான் எங்க தெருவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தின் தலைவன் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு 200 சைக்கிள் ஊர்வலம்லாம் விட்டுருக்கோம். நாங்க விட்டு ரஜினி சார் பர்த்டேக்கு 3 படம் ஓட்டுவோம். மிகப்பெரிய அளவில் பிரமிப்பா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில தான் இருந்தேன். ரஜினி மன்றத்திற்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சியில் கிளை செயலாளர்லாம் இருந்திருக்கேன், கிளை துணை செயலாளர்லாம் இருந்திருக்கேன். ஏஒய்எஃப் ஆல் இந்திய இளைஞர் மன்றத்தில் அதில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம். ரொம்ப சின்ன பிள்ளையில ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் அனைத்து இந்திய இளைஞர் மன்றத்தில். ஏன்னா நாங்கள் கபடி டீமே ஒரு கட்சி பேரில் ஒரு கபடி டீம் இருந்ததுன்னா அது எங்களை தான் சொல்லணும். அதாவது ஒரு எங்கேயுமே ஒரு கட்சி பேரில் பெருசாக கபடி டீம் இருந்த வரலாறு கிடையாது. ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் வச்சுருந்த டீமில் ஏஐஒய்எஃப்னே ஆடணும். ஒரு கட்சி பேர்லேயே கபடி ஆடுற அளவுக்கு இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சியாகவும், எப்படி சொல்கிறது, தஞ்சை மாவட்டத்தில் மிக அறியப்படுற ஒரு மிக முக்கியமான கிராமங்களில் ஒன்று எங்கள் கிராமம். அது கட்சியாகவும் ஒரு இன்னும் சொல்லப்போனால் அந்த ரெட்டை கொலையை ஒழிச்சது. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஜமீன் ஒழிப்பில் மிகப்பெரிய பங்காற்றினது. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஐயரட்டு கொள்ளை கேஸ்னே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாடு கொள்ளை இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா துப்புக்குழின்னு சொல்லுவாங்க. இப்போ மாட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய மாட்டை வந்து திருடிட்டு போயிடுவாங்க. நம்ம கோமாரம்ங்கிற ஒரு ஊரில் அங்கே போய் நீங்கள் தேடி போனீங்கன்னா துப்புக்குழி கொடுத்து தான் அந்த மாடை பிடிச்சிட்டு வரணும். அப்படி ஒரு காலகட்டத்தில் எங்கள் ஊரே திரண்டு போய் லாரி எடுத்துகிட்டு போய் அந்த ஊர்காரங்கெல்லாம் அடித்து மிரட்டிட்டு வந்து அது அந்த இதுக்கே முற்றுப்புள்ளி வச்சாங்க, அது திருட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு ஐயர் வீட்டில் போய் கொள்ளை அடித்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்த வரலாறு, ரெட்டை கோல முறையை ஒழிச்ச, இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் சுமந்த கம்யூனிஸ்ட் பூமி. அதனால நான் கம்யூனிஸ்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இதில் வந்து மாறுபட்டு இதுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் பொது வேலைகளில் ஈடுபடும் அந்த சின்ன பிள்ளையிலே ஆக்டிவாக இருந்ததுனால நீ எலெக்ஷனில் நின்று அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய பிரசிடென்ட் அப்பாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட் சேனர், அவர் நல்ல ஒரு பொது வேலைகளில் ஒரு மிக முக்கியமான ஆளாக இருந்தார். அப்போ அவர் சார்பாக நான் நிற்கும் போது எனக்கு அது குழுக்களில் வந்து பார்த்தாக்க அப்போ 21 வயசு இருக்கணும் எலெக்ஷனுக்கு. எனக்கு வயசு பத்தலைன்ட்டாங்க. 21 வயசு ஆச்சு. ஆனால் அந்த ரேஷன் கார்டில் இதில் இப்போ கம்மியாக இருக்குது, ரேஷன் கார்டில் சில விருப்பம் கம்மியாக இருக்கும். அப்போலாம் ரேஷன் கார்டு நான் ஆதாரம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் ஸ்கூல் டிசியை போய் எடுத்துகிட்டு வந்து அப்படி கொடுத்து அதுக்கப்புறம் சாவி சின்னம் இருந்து அந்த சாவி சின்னத்தில் அதிக ஓட்டுகளை நான் ஜெயித்தேன். அப்படி போயிட்டு இருக்கிற ஒரு 5 வருடம் 96 எலெக்ஷனில் ஜெயித்தேன். 96 அப்புறம் 2001 2000 சினிமாவுக்கு வந்தேன். 4 வருஷம் அதுல இருந்துட்டு 2000க்கு அப்புறம் தான் சினிமாவுக்கு வந்தேன். இவ்வளோ ஆக்டிவா இருந்துட்டு சினிமான்னு எப்படி எந்த ஸ்டேஜ்ல நீங்க டிசைட் பண்ணீங்க சினிமா தான் என் வாழ்க்கை, இதுல கெரியர் சம்திங் ஏதோ இருக்குன்னு எப்படி? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அப்பா யூகேல இருந்தாங்க, லண்டன்ல இருந்தார். அப்பயே லண்டன்ல இருக்கிறது பெரிய விஷயம். எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பா தான் லண்டன்ல இருந்தார். அப்போ அவர் என்ன பசங்களுக்கு என்ன விஷயம், நம்ம கஷ்டப்படுறோம், நல்லா படிக்கணுங்கிறது மட்டும் நினச்சிட்டே சொல்லிட்டே இருப்பார். ஆனால் நமக்கு படிப்பு ஒத்து வரல. பார்த்தா 10th ஃபெயில் ஆகிட்டேன். ஐயோ எப்படின்னு விட்டால் மீண்டும் அட்டம்ப்ட் எழுத போனால் இங்கிலீஷில் ஃபெயிலு, 33 மார்க், 35 வாங்கணும் இல்லையா, 33 மார்க்கு 2 மார்க் இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டேன். சரி அப்படின்ட்டு அட்டம்ப்ட்னு சொல்லுவாங்க. அப்போ 3 மாதம் கழிச்சு மீண்டும் எழுதுவோம்ல, மீண்டும் எழுதுனா 28 ஆயிடுச்சு. 33 மார்க்கு மீண்டும் 28 ஆச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இது என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மறைச்சிடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி ஒரு நல்ல மழை நாள். நான் அந்த அப்போல்லாம் என்னென்னா நம்ம தான் வாங்க போகணும் அந்த மார்க் லிஸ்ட், எந்த சென்டரில் எழுதணுமோ உறந்துராயம் குடிக்காடு, அதனால யாவருக்கு அந்த ஊரில் தான் நான் அந்த சர்டிஃபிகேட் வாங்க வரேன். வந்து 28 மார்க்காக இருக்குது. அங்கனே கிழிச்சு போட்டு, ஏன்னா அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்போ வீட்டில் வரும்போது பணம் வாங்கிட்டு வந்திருந்தேன். போயிட்டு ஒரு தேட்டரில் ஒரு படம் பார்த்துட்டு புரோட்டா சாப்பிட்டு கொஞ்சம் இருட்டட்டி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போனால் கரெக்டாக இருட்டும் போது நடந்து அப்படியே வீட்டில் போகும்போது பக்கத்தில் ரஷ்யாக்கான்னு ஒரு அது வந்து கேட்டுச்சு, என்னடா ரிசல்ட் என்னாச்சுன்னு, பாஸ் அப்படின்னு. எங்கே காட்டு அப்படின்னுச்சு, மழையாக இருந்ததுனால பெரிய மாட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. நீ பொய் சொல்கிற அப்படின்னு, நீ ஃபெயிலு அப்படின்ட்டு. ஐயோ ஆரம்பமே இது இப்படி கொளுத்தி போடுதே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனால் எங்கள் அம்மா இருந்தது. என்னடாச்சு அப்படின்ச்சு, பாஸு தான், சர்டிஃபிகேட்டு மழையாக இருந்துச்சு, பெரிய மாட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அம்மா நம்பியிருப்பாங்களே. அப்படி உள்ளே போனால் இந்த அப்பெல்லாம் இந்த கத்தரி செடி இருக்குல்ல, அது காஞ்சி போனதுக்கு அப்புறம் விறகுக்காக அடிக்க வச்சிருக்காங்க. அது பயங்கரமா வலிக்கும். அதை எடுத்துட்டு காலில் அடிக்க ஆரம்பிச்சா சத்தம் போட முடியாது. ஃபெயில் ஆயிட்டு நமக்கு என்ன நியாயம் இருக்கு சத்தம் போடுறதுக்கு? சத்தம் போடாமே அடி வாங்கின தருணம் அது. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஏன்னா இப்படி ஆயிட்டமேன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ ஒரு ஐடியா வந்து ஒரு புத்தகத்துல எங்க அண்ணன் கருணாநிதினு சொல்லி எங்க பெரியம்மா பையன், இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது வேற ஆளை வச்சு எழுதினா தான் உண்டு, என்னால் இனிமேலாம் எழுதலாம் இங்கிலீஷ் பாஸ் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு உண்டாகி போச்சு. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு
பேப்பரில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். அதாவது ஐடிஐ 10th ஃபெயில் ஆனவர்களும் படிக்கலாம், ஆனால் இந்த மேக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் கூட்டி 80 மார்க் இருக்கணும். புரியுதா? 80 மார்க் இருந்தாக்கா ஃபெயில் ஆனாலும் படிக்கலான்றது. அப்பா சூப்பரான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் ஐடிஐ சேர்ந்துடலாம், நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே ஐடிஐ படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு விஸ்வேஸ்வராங்கிற பாமணி மன்னார்குள்ள உள்ள ஒரு ஐடிஐயில் போய் சேர்ந்துட்டேன். அங்கே போனால் கபடி நல்லா ஆடுவேன், பேச்சு போட்டி அது இதுலலாம் வந்து அங்கே தான் நான் நிறைய இது இருந்தது. அப்போ என்ன ஒரு தடவை என்ன நடந்ததுன்னா, நேரு யுவகேந்திரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு தமிழ்நாடு அளவில் ஒரு பேச்சு போட்டி நடந்தது. அது இப்போ மன்னார்குள்ள அப்போ கு சீனிவாசன் நினைக்கிறேன், அவர் பேர் எம்எல்ஏவாக இருந்தார், ஏடிஎம்கே எம்எல்ஏ நினைக்கிறேன், அது ரெட்டைப்புறான்னு நினைக்கிறேன், சின்ன கட்டாயம் அந்த மாதிரியான ஒரு இடம். அப்போ அந்த டைமில் அந்த போட்டிக்கு வந்து எங்கள் இது சார்பாக ஐடிஐ சார்பாக நான் போனேன். அங்கே போனோடனே பயந்துட்டேன். ஒருத்தன் வந்து பாரதியை பற்றி பேசுகிறேன்னு கும்மி ஏட்டி பண்ணேன்னா உண்மையில கும்மி அடிக்கிறான். வேறு லெவலாக இருந்துச்சு. அது ஐயோ இது வந்து பெரிய லெவலில் உள்ள போட்டியாக இருக்கும் போது நம்ம தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் போல் இருக்குட்டு, சரி நம்ம பேசிட்டு போவோம்னு சொல்லிட்டு விவேகானந்தரை பற்றி பேசிட்டு நாங்கள் வெயிட் பண்ணல, ஏன்னா நமக்குலாம் பரிசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விவேகானந்தரை பற்றி அது நம்ம கட்டாயம் ஆகல 4 வரைக்கும் ஞாபகம் இருக்குன்ட்டு அந்த பாய் மரத்தை பற்றின ஒன்றை பற்றி பேசிட்டு நான் வந்துட்டேன். மறுநாள் போனால் காலைல 3rd ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஐடிஐயில் உள்ள பசங்க பரிசு வாங்கிட்டு வந்து சொன்னாங்க. இது ஒரு வகையான ஒரு சப்போர்ட்டாக இருந்தது, இதாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா வீட்டு பக்கத்தில் நம்ம தங்கச்சி மரதா அந்த பொண்ணு ஒன்று இருந்தது. அது என்ன சொன்னிச்சு, எல்லாரும் சினிமா பாட்டு பாடுறாங்க ஸ்கூலில், நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு எழுதி கொடுனே நான் பாடுறேன் அப்படின்னா, இந்த சின்ன தம்பி படத்தில் வருதுல, தூளியிலே கண்டெடுத்த வானத்து மின் விளக்கு, இதை வந்து என் தம்பி ஒரு தடவை சொல்லியிருந்தான். எங்கள் ஸ்கூலில் அவன் மன்னார்குள்ள பிள்ளை ஸ்கூலில் படித்தான். அப்போ தம்பி சொல்லியிருந்தான், இந்த தூளியிலே கண்டெடுத்த வானத்து மின் விளக்கேங்கிற இந்த பாட்டை அந்த பள்ளிக்கூடத்தை சம்மந்தமாக வச்சு மாற்றி எழுதி ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான். இப்போ இந்த பொண்ணு கேட்டோன்னே எனக்கு என்ன வந்தது, நம்மளும் இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்கூலை பற்றி வரிகளை போட்டு இந்த பொண்ணை கொடுத்தா என்ன அப்படின்னு தோணுச்சு. இது வந்து அழகாக ரொம்ப பண்ணுச்சு. ஓ ஓ நான் வெளில இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிச்சிச்சு. மேடை மேலே பாட வந்த இப்பள்ளி மாணவி நான், ஆசிரியர் கண்டெடுத்த அற்புதமானவி நான் அப்படின்ட்டு பாடுச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இது யார் எழுதி கொடுத்தவரோன்னா சர்க்குணம் தான் எழுதி கொடுத்தவரோம். நிறைய பேர் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு சின்ன நப்பாசு நமக்குள்ள இருந்தது. அப்போ நிறைய படங்கள் பார்க்க போவோம். அப்படி படங்கள் பார்க்க போகிறதுல வந்து எனக்கு ரொம்ப அந்த நேரத்தில் இன்ஸ்பயர் பண்ணது. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் தான் பாரதிராஜா சார் சொல்லுவேன். அப்போ வந்து என்னை சினிமாவுக்கு வர வச்ச படம்னா இதயம், நான் பேச நினைப்பதெல்லாம், இந்த மாதிரியான படங்கள் தான். அப்போ கவலை ஓட்டிக்கிட்டு அந்த கதையை நான் சொன்ன கதையெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதயம் கதையை இந்த மாதிரி பக்கத்து உட்காந்துட்டு நாங்கள் கதை சொல்லும்போது சூப்பராக சொல்ல படம் பார்த்த மாதிரி இருக்குலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நம்மளை சினிமா பக்கம் திருப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சார், நீங்கள் ஆனால் பேசும்போது பார்த்தா நல்லா ஜாலியாக அந்த ஹீரோ மாதிரியே இப்படிலாம் பண்ணுறீங்க. ஆனால் இதயம் மாதிரி படத்தெல்லாம் நிறைய பேர் எனக்கு ஜாலியாக தான் படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி படமும் ரசிச்சிருக்கீங்க, அதனால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. இதுவாக இருக்கும்.